இசை சம்பந்தமா யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்லி தர மாட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா அவர் வந்து அவரே சொல்லியிருக்காரு, லிடின் வந்து எங்கிட்ட பாடம் கற்பிக்க வந்த மாணவன் சொல்லியிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? அது எப்படி நடந்தது அந்த ஒரு இன்பம்? அவரு அவ்வளவா சொல்லித்தர அவசியமே இல்லை. ஏன்னா இவ்வளோ வருஷம் அவர் பண்ண பாட்டு, மியூசிக் எல்லாத்துலயுமே அவரோட மியூசிக் நாலேஜ் கொட்டிட்டார் அவர். ஸோ அதுல இருந்து நம்ம தான் டீகோட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அதுல கத்துக்க வேண்டியதே நிறைய இருக்கு. அவர் வந்து ஃபார்மலா கிளாஸ் இருக்கணும்னு அவருக்கு அவசியமும் இல்லை. அண்ட் ஏன்னா அவர் எல்லாமே சொல்லிட்டார் நான் சொன்ன மாதிரி. அண்ட் அதுக்கும் மீறி என்ன அவர் ஒரு ஸ்டூடெண்ட்டை ஏற்றுக்கிட்டாருன்னா என்னுடைய என்ன சொல்ற லைஃப்ஸ் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்னு சொல்லலாம். அண்ட் அவரோட பெரிய மனசு அது என்ன ஒரு ஸ்டூடெண்ட்டை எடுத்துக்கிட்டாருன்னு. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ லாஸ்டா ஒரு கேள்வி, இசைனா இளையராஜாவோட இசை வாரிசுன்ற மாதிரிலாம் சமூக வலைதளங்களில் போயிட்டு இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? அது மக்கள் சொல்றாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் அவருடைய லெகசியை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது தான் எனக்கும் சந்தோஷம். அதை நோக்கி தான் என்னோட பயணம் எல்லாமே. அதனால தான் மார்ச் 8 அவர் சிம்பனி லண்டனில் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. மார்ச் 9 அந்த லெகசி விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டாபிக் நல்லா ஹிட்டாக இருக்கும்போதே நானும் என்னோட சிம்பனி அனௌன்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் இதுக்கு நான் ரொம்ப நாளாக வேலையும் செஞ்சுருக்கேன். இந்த 2 வருஷமாக நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ அது எல்லாமே சேர்த்து தான் இந்த மார்ச் 9 அனௌன்ஸ்மெண்ட். ஸோ எனக்கும் ரொம்ப சந்தோஷம் அண்ட் அவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ all with his blessings and Almighty's blessings. அவர்கள் சொல்லும்போது சொல்லியிருந்தாரு, நீங்க அந்த சிம்பொனியை வாசிக்கும் போது ஒரு 30 செகண்டுக்கு மேல ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாதிரி இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாருன்னு சொன்னீங்க. சிம்பொனினா என்ன அப்படின்றது ஒரு சிம்பிளா சொல்லுங்க. சிம்பனி வந்து ஒரு என்ன சொல்கிறது, இட்ஸ் யூரோப்பியன் மியூசிக். அது ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபார்ம். இப்போ மற்ற ஃபார்ம்ஸ் ஆஃப் மியூசிக் எப்படி இருக்குது, ஜாஸ் இருக்குது, கர்நாடிக் இருக்குது, அண்ட் ப்ளூஸ் இருக்குது, அண்ட் அக்கபெல்லா, ஓப்ரா அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி சிம்பனிக்குன்றது ஒரு ஸ்டைல் ஆஃப் மியூசிக். அது வந்து என்னன்னா, இப்போ அதில் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும், ஸ்ட்ரிங் செக்ஷன், பிராஸ் செக்ஷன், உட்வின்ஸ், பர்கஷன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே ஒரு காம்பினேஷனாக சேர்ந்தது தான் ஒரு சிம்பனி. அதில் மெலடி டெவலப் ஆகும் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இன்ட்ராக்ட் ஆகும். மீனிங்ஃபுல்லி அது பண்ணணும் நம்ம. ஸோ அதில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், தீம்ஸ் எல்லாம் இருக்குது. அது எவ்வளோ புதுசாக பண்ணுறோமோ அது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதை நோக்கி தான் நானும் படிச்சுட்ருக்கேன், அதை படிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ ஒரு இசைக்கலைஞன் சிம்பொனி பண்ணாதான் முழு இசைக்கலைஞனா மாற முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கேள்வி இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் இல்லை. அப்படின்னு பார்த்தா நம்ம யாருமே மியூசிஷியன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ மைக்கேல் ஜாக்சன் எவ்வளோ பெரிய ஆள், அவர் சிம்பனி பண்ணல. அவரு சார்ந்த துறையில் ஹீஸ் த டாப்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஆனால் இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஸ்டக் இன் ஒன் ஜானர். ஒரே இசை ஸ்டைலில், மியூசிக் ஸ்டைலில் பண்ணுறது எனக்கு உடம்படல. ஐ வாண்ட் எக்ஸ்ப்ளோர் ஆல் த ஜானர்ஸ். ஐ மீன் என்னோட டெஸ்டினேஷன் வந்து மியூசிக். அது வே ஆஃப் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் மற்ற டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் மியூசிக்னு நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கு நான் ஜாஸ்லேயும் போயிட்டு இது பண்ணலாம், வெஸ்டர்ன் கிளாசிக்கலும் போய் பண்ணலாம், சிம்பனி அண்ட் ப்ளூஸ் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் படித்து அதில் இந்த மியூசிக்ன்ற ஒரு ஓஷனில் ஒரு குட்டி ட்ராப்லெட் கவர் பண்ணுறது தான் என்னுடைய ஆசை. ஸோ அதுதான்.